உலகின் மிகச்சிறந்த மனநல மருத்துவர் ஜார்ஜ் எல் எங்கல் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1913 டிசம்பர் 10 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டியில் ஏடால்ஃப் எங்கலுக்கும் எஸ்டர் இ லிப்மன் எங்கலுக்கும் மகனாக பிறக்கிறார். ஜார்ஜ் லிப்மன் எங்கல் இவர் கூட பிறந்தவங்க ஒரு எல்டர் பிரதரும் ஒரு ட்வின் பிரதரும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜார்ஜ் எல் எங்கல் பிறந்த பிறகு இவருடைய அப்பா அம்மா ஜார்ஜ் எல் எங்கலையும் இவருடைய ட்வின் பிரதரான ஃப்ராங்க் லிப்மன் எங்கலையும் அவங்களுடைய அங்கிளான இமானுவேல் லிப்மன்ட்ட அனுப்பிடுறாங்க. இமானுவேல் லிப்மன் ஜார்ஜ் எல் எங்கலுடைய அம்மாவுடைய சகோதரர். ஸோ ஜார்ஜ் எல் எங்கலுடைய அங்கிள் தான் இமானுவேல் லிப்மன் அப்படின்றவர். அவர் ஒரு ஃபிசிஷியனாக மருத்துவராக இருந்தாங்க. குறிப்பாக அவர் நியூயார்க் சிட்டியில் இருக்கிற மன்ஹாட்டனில் வாழ்ந்து வந்தாங்க. ஸோ ஜார்ஜ் எல் எங்கலும் இவருடைய ட்வின் பிரதரும் இமானுவேல் லிப்மனுடைய வீட்டில் அவருடைய அரவணைப்பில் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் சரியாக 1918ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜார்ஜ் எல் எங்கலுக்கு 4 வயது இருக்கும்போது, அதாவது ஜார்ஜ் எல் எங்கல் டிசம்பரில் பிறந்திருந்தனால 1918ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜார்ஜ் எல் எங்கலுக்கு 4 வயது இருந்தது. அப்போ இவருடைய அங்கிள் இவரையும் இவருடைய ட்வின் பிரதரையும் படிக்க வைக்கிறதுக்காக நியூயார்க் சிட்டியிலேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவங்களை சேர்த்துடுறாங்க. அது ஒரு பிரைமரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து ஜார்ஜ் எல் எங்கலும் இவருடைய ட்வின் பிரதரும் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போதிலிருந்தே பள்ளி பாடங்களை ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாணவனாக ஜார்ஜ் எல் எங்கல் திகழ்ந்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 1923ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 9 வயதில் ஜார்ஜ் எல் எங்கல் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அங்கிள் இவங்களை அதே நியூயார்க் சிட்டியிலே இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூலில் சேர்த்துடுறாங்க. அங்கு ஜாயின் பண்ணி ஜார்ஜ் எல் எங்கலும் இவருடைய ட்வின் பிரதரும் ஹையர் எஜுகேஷனை உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் ஜார்ஜ் எல் எங்கலுடைய அங்கிள் இவரையும் இவருடைய ட்வின் பிரதரையும் மருத்துவம் படிக்க வச்சு மருத்துவர் ஆக்கணும் அப்படின்னு விரும்பி வந்தாங்க. இதன் காரணமாக மருத்துவம் சார்ந்த விஷயங்களை ஜார்ஜ் எல் எங்கலுக்கும் இவருடைய ட்வின் பிரதருக்கும் இவருடைய அங்கிள் அடிக்கடி கற்பித்து வந்தாங்க. இதன் காரணமாக ஜார்ஜ் எல் எங்கலுக்கும் இவருடைய ட்வின் பிரதருக்கும் மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் ஏற்பட ஆரம்பிக்குது. இதுக்கிடையில் ஜார்ஜ் எல் எங்கல் சயின்ஸில் அறிவியலில் அதிக ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதாவது வேதியியல், உயிரியல், இந்த 2 பாடங்களில் ஜார்ஜ் எல் எங்கல் அதிக ஆர்வம் காட்டினாங்க. இதுக்கிடையில் தான் துரதிர்ஷ்டவசமாக 1928ஆம் ஆண்டு டிசம்பர் 12 அன்னைக்கு ஜார்ஜ் எல் எங்கலுடைய அப்பாவான எடால்ஃப் எங்கல் அவர் அவருடைய 58 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா ஜார்ஜ் எல் எங்கலுடைய அப்பா 1869ஆம் ஆண்டு டிசம்பர் 14 அன்னைக்கு அவர் பிறந்திருந்தாங்க. அவர் 1928 டிசம்பர் 12 அன்னைக்கு அவருடைய 59வது வயது அவருக்கு 2 நாளுக்கு முன்னாடி அவருடைய 58 வயதில் இறந்து போனாங்க. இது ஜார்ஜ் எல் எங்கலுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. ஆனால் இந்த இழப்பையும் கடந்து ஜார்ஜ் எல் எங்கல் தொடர்ச்சியாக இவருடைய ஹையர் எஜுகேஷனை படித்தாங்க. அதுக்கப்புறம் 1930ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 16 வயதில் ஜார்ஜ் எல் எங்கல் இவருடைய ஹையர் எஜுகேஷனை முடிக்கிறாங்க. இவருடைய ட்வின் பிரதரும் அதை முடிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் இவர் சயின்ஸில் பர்டிகுலராக கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் அதிக ஆர்வம் காட்டினனால ஃபஸ்ட்டு ஜார்ஜ் எல் எங்கலை இவருடைய அங்கிள் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டியிலேருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூ ஹாம்ப்ஷயரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துக்கு இவரை அனுப்புகிறாங்க, ஹேனோவர் அப்படின்ற சிட்டிக்கு. அங்கே இருக்கிற டார்ட்மத் காலேஜில் ஜார்ஜ் எல் எங்கலை இவருடைய அங்கிள் சேர்த்துடுறாங்க. ஸோ அங்கே ஜாயின் பண்ணி 1930ஆம் ஆண்டிலிருந்து ஜார்ஜ் எல் எங்கல் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் கெமிஸ்ட்ரி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கெமிஸ்ட்ரி எப்படி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் இருக்குது அப்படின்னா, கெமிஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் பயாலஜி, ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறமா அஸ்ட்ரானமி, ஜியாலஜி, பாட்டனி அப்படின்னு இது போன்ற அறிவியல் பாடங்களும் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் அந்த காலகட்டத்தில் இருந்தது. ஸோ ஜார்ஜ் எல் எங்கலை இவருடைய அங்கிள் டார்ட்மத் காலேஜில் பிஏ படிக்கிறதுக்கு சேர்த்துடுறாங்க. அங்கே இவர் கெமிஸ்ட்ரியை மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து படித்து வந்தாங்க. மேலும் பயாலஜியை இவர் சப்சிடியரி சப்ஜெக்டை எடுத்து படித்து வந்தாங்க. இது 4 இயர் டிகிரி. யுனைடெட் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸ் 4 இயர்ஸ் படிக்கணும். ஸோ ஜார்ஜ் எல் எங்கல் 4 இயர்ஸ் படித்தாங்க. அதுக்கப்புறம் 1934ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 20 வயசில் ஜார்ஜ் எல் எங்கல் இவருடைய
பிஏ டிகிரியை வந்து கெமிஸ்ட்ரியில் இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஜார்ஜ் எல் எங்கல் வந்து மருத்துவம் படிக்கிறதுக்காக நேராக இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூ ஹாம்ப்ஷயரில் இருக்கிற ஹேனோவரில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பால்டிமோருக்கு அனுப்பப்படுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கிற ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் இவர் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே ஜாயின் பண்ணி ஜார்ஜ் எல் எங்கல் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் இவர் வந்து கெமிஸ்ட்ரியிலையும் நிறைய ரிசர்ச்சும் பண்ணாங்க. அதில் குறிப்பாக ஆர்டபிள்யூ ஜெரார்ட் அப்படின்ற ஒரு நபர் கூட சேர்ந்து 1935ஆம் ஆண்டு இவர் வந்து ஜார்ஜ் எல் எங்கல் வந்து த ஃபாஸ்பரஸ் மெட்டபாலிசம் ஆஃப் இன்வெர்டபிரேட் நர்வ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் ஃபஸ்ட்டு எழுதி 1935ஆம் ஆண்டு தான் ஃபஸ்ட்டு ரிசர்ச் ஆர்டிக்கலை ஜார்ஜ் எல் எங்கல் வந்து வெளியிட்டாங்க ஆர்டபிள்யூ ஜெரார்ட் கூட இணைஞ்சு. அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் ஜார்ஜ் எல் எங்கல் வந்து தொடர்ந்து மருத்துவமும் படித்து வந்தாங்க. இதுக்கிடையில் எவலின் ஜே லிப்மன் அப்படின்ற ஒரு பெண்ணை ஜார்ஜ் எல் எங்கல் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஜார்ஜ் எல் எங்கலுக்கும் இவருடைய மனைவியான எவலின் ஜே லிப்மன் எங்கல் இவங்க 2 பேருக்குமே பீட்டர் எங்கல் அப்படின்னு ஒரு ஆண் குழந்தையும் அதே மாதிரி பெட்டி எங்கல் அப்படின்னு ஒரு பெண் குழந்தையும் அப்படின்னு மொத்தமாக 2 குழந்தைகள் பிறந்தது. இது ஜார்ஜ் எல் எங்கலுடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இவர் வந்து ஒரு முக்கியமான அலெக்சாண்டர் கெர்விச் அப்படின்னு ஒரு நபர் அவர் கூட இணைஞ்சு ஜார்ஜ் எல் எங்கல் வந்து மிட்டோஜெனட்டிக் அனாலிசிஸ் ஆஃப் தி எக்ஸைட்டேஷன் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஒர்க்கை எழுதி 1937ஆம் ஆண்டு ஜார்ஜ் எல் எங்கல் வந்து வெளியிட்டாங்க அந்த அலெக்சாண்டர் கெர்விச் கூட இணைஞ்சு. இதுக்கப்புறமா 1938ஆம் ஆண்டு ஜார்ஜ் எல் எங்கல் வந்து இவருடைய 24-25 வயசில் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன்லேருந்து இவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதே காலகட்டத்தில் இவருடைய ட்வின் பிரதரான ஃப்ராங்க் லிப்மன் எங்கலும் மருத்துவ படிப்பை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா ஜார்ஜ் எல் எங்கல் வந்து இவருடைய இன்டர்ன்ஷிப் ரெசிடென்சிலாம் பண்ணுறதுக்காக இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பால்டிமோரில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டிக்கு போய் அங்கே இருக்கிற மவுண்ட் சைனை ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது ஜார்ஜ் எல் எங்கல் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை முடித்த உடனே இவர் ஒரு மருத்துவரான நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுதான் இன்டர்ன்ஷிப் அப்படின்றது. அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஜார்ஜ் எல் எங்கல் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். அது ரெசிடென்சி அப்படின்றது. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் ரெசிடென்சி இதை பண்ணுறதுக்காக தான் ஜார்ஜ் எல் எங்கல் வந்து நியூயார்க் சிட்டியில் இருக்கிற மவுண்ட் சைனை ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி ஜார்ஜ் எல் எங்கல் வந்து அங்கே இவருடைய இன்டர்ன்ஷிப்பை பண்ண தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் 1930ஆம் ஆண்டு இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு அதே மவுண்ட் சைனை ஹாஸ்பிட்டலில் ஜார்ஜ் எல் எங்கல் வந்து ரெசிடென்சியும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மவுண்ட் சைனை ஹாஸ்பிட்டலில் தான் ஜார்ஜ் எல் எங்கலுடைய அங்கிளான இமானுவேல் லிப்மன் ஒர்க் பண்ணி வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் ஜார்ஜ் எல் எங்கலுக்கு வந்து படிப்படியாக அந்த பிஹேவியரிசமில் ஆர்வம் ஏற்படுது. குறிப்பாக சைக்காட்ரி மனநல மருத்துவத்தில் ஜார்ஜ் எல் எங்கலுக்கு படிப்படியாக ஆர்வமானது அதிகரிக்க ஆரம்பிக்குது. இதனால் மவுண்ட் சைனை ஹாஸ்பிட்டலில் இவர் இருந்தபோது ஜார்ஜ் எல் எங்கல் வந்து நிறைய மனநல மருத்துவம் சார்ந்த படிப்பையும் படிக்கிறாங்க. இதே மாதிரியே அந்த இவருடைய ட்வின் பிரதருக்கும் மனநல மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் ஆர்வம் ஏற்படுது. இதன் காரணமாக ஜார்ஜ் எல் எங்கலும் இவருடைய ட்வின் பிரதரும் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டியிலேருந்து ரஷ்யாவில் இருக்கிற லெனின்கிரேடுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய ஆல் யூனியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் மெடிசன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்குது. அங்கே ஜார்ஜ் எல் எங்கலும் இவருடைய ட்வின் பிரதரும் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி அங்கே வந்து இவங்க வந்து பேவ்லவியன் பிஹேவியரிசத்தை வந்து கற்றுக்கிட்டாங்க. அதாவது பேவ்லவியன் பிஹேவியரிசம் அப்படின்னா ஒரு வகையான நடத்தை முறை. இதை வந்து ஐவன் பேவ்லாவ் அப்படின்ற ஒரு நபர் வந்து கண்டறிஞ்சாங்க. இந்த ஐவன் பேவ்லாவுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இப்போ ஒரு நாய் இருக்குது அப்படின்னா அந்த நாய்க்கு வந்து மணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இதே வந்து கண்டினியூவாக அந்த ஐவன் பேவ்லா வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து பண்ண மிக முக்கியமான விஷயம், மணி அடிச்சுட்டு சாப்பாடு வந்து அந்த நாய்க்கு வந்து கொடுக்காம இருந்தாங்க. அப்போ அந்த நாய் அந்த மணி அடித்த உடனே சாப்பாடு வரப்போகுது அப்படின்ற அந்த உணவு வரப்போகுது அப்படின்ற ஆர்வத்தோட அதனுடைய நாக்கிலிருந்து சலைவா வந்து உற்பத்தியானது. ஸோ அந்த நாயினுடைய நடத்தையானது
அங்கே நடக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அதை வந்து மையமாக கொண்டு அப்படியே வந்து கண்டினியூவாக அது தொடர்ந்து ஒரே மாதிரி நடக்கும்போது அதோட அந்த நாயினுடைய நடத்தையும் வந்து அப்படியே அடாப்ட் ஆயிருது அப்படின்றத ஐவன் பேவ்லா வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ இப்போ ஒரு நாய்க்கு வந்து மணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்துட்டே இருந்து ஒரே ஒரு சமயம் மட்டும் மணி அடிச்சுட்டு சாப்பாடு கொடுக்காம அப்படியே பார்க்கும்போது அந்த நாய் மணி அடித்ததை கேட்டோடனே சாப்பாடு வரப்போகுது அப்படின்னு அந்த நாக்கில் வந்து சலைவாக உற்பத்தி செஞ்சது. ஸோ இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு பிஹேவியரை பாதிக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் தான் பேவ்லாவியன் பிஹேவியரிசம். இதை வந்து அந்த ஐவன் பேவ்லாவை கண்டறிஞ்சனால அவருடைய பேரில். ஸோ அதை வந்து படிக்கணும், அதை பற்றி இன்னும் கூடுதலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவரும் இவருடைய ட்வின் பிரதரும் ரஷ்யாவில் இருக்கிற லெனின்கிரேடுக்கு போய் படித்தாங்க. அதுக்கப்புறமா திரும்பியும் வந்தாங்க 1940 காலகட்டத்தில். தொடர்ச்சியாக ஜார்ஜ் எலெங்கல் வந்து அந்த மவுண்ட் சைனை ஹாஸ்பிட்டலில் இவருடைய பயிற்சிகளை ரெசிடென்சியை இவர் பண்ணி 1941 ஆண்டு ஜார்ஜ் எலெங்கல் வந்து இவருடைய ரெசிடென்சியை வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஃபிசிஷியனாகவும் ஒரு சைக்காட்ரிஸ்ட் மனநல மருத்துவராகவும் ஜார்ஜ் எலெங்கல் வந்து தகுதி பெற்றாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இந்த 1941 ஆண்டு ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து இவருக்கு வந்து ரிசர்ச் ஃபெல்லோஷிப் ஆனது வழங்கப்பட்டது. ஸோ இதுக்காக ஜார்ஜ் எலெங்கல் இந்த 1941 ஆண்டு நேராக இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டியிலேருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனுக்கு போய் அங்கே இருக்கிற ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் இவர் ஒரு ரிசர்ச் ஃபெல்லோவாக ஜாயின் பண்ணுறாங்க. மேலும் அதே பாஸ்டனில் இருக்கக்கூடிய பீட்டர் பென்ட் பிரிகம் ஹாஸ்பிட்டல், அது இன்றைய காலகட்டத்தில் பிரிகம் அண்ட் உமன்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அழைக்கப்படுது. அங்கே இவர் ஒரு மெடிசனில் கிராஜுவேட் அசிஸ்டண்ட்டாகவும் ஜாயின் பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் சோமா ஒய்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர் இருந்தாங்க. அவர் வந்து சோமேட்டிக் மெடிசனில் ஆர்வம் கொண்டவராக இருந்தாங்க. அவர் மூலமாக ஜார்ஜ் எலெங்கலுக்கும் வந்து சோமேட்டிக் மெடிசனில் ஆர்வம் ஏற்படுது. அதே காலகட்டத்தில் பாஸ்டனில் ஜான் ரமானோ அப்படின்னு சொல்லி இன்னொரு மருத்துவர் இருந்தாங்க. இந்த ஜான் ரமானோ அப்படின்றவர் 1908 நவம்பர் 20 அன்னைக்கு பிறந்தவர். ஜார்ஜ் எலெங்கலை விட 5 வயசு ஜாஸ்தி. அவருடைய அறிமுகம் இந்த காலகட்டத்தில் தான் ஜார்ஜ் எலெங்கலுக்கு பாஸ்டனில் கிடைக்குது. ஸோ 2 பேரும் நண்பர்கள் ஆகுறாங்க. 2 பேரும் சோமேட்டிக் மெடிசனில் ஆர்வம் காட்ட தொடங்குறாங்க. சோமேட்டிக் மெடிசன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நம்மளுடைய உளவியல் சார்ந்த விஷயங்கள், நம்மளுடைய மனசு, அந்த மென்டல் ஹெல்த் வந்து நம்மளுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தை பாதிக்கக்கூடியது தான் சோமேட்டிக் மெடிசன் அப்படின்றது. அதை பற்றி படிக்கிறது தான். உதாரணத்துக்கு நம்ம ஆன்சைட்டியாக இருந்தால், அதாவது நம்ம கவலையாக இருந்தோம்னா நமக்கு தலை வலிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து எந்த ஃபிசிக்கல் ரீசனும் இல்லாமல், அதாவது தலை வலிக்கிறதுக்கு நம்ம எங்கேயும் போய் இடிக்காமல் வேறு எந்த பிரச்சனையும் இல்லாமலே நமக்கு தலை வலிக்கும் நம்ம கவலையாக இருக்கும்போது அப்படின்னா அதுதான் வந்து அதை பற்றி படிக்கிறது தான் சோமேட்டிக் மெடிசன் அப்படின்றது. அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அடிக்கடி சில பேருக்கு வந்து வயிற்று வலி ஏற்படும். ஆனால் வயிற்றில் எந்த பிரச்சனையும் இருக்காது, அஜீரணமோ அது மாதிரி வேற எந்த பிரச்சனையும் இருக்காது, ஃபிசிக்கலாக எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் மனதளவில் இந்த ஸ்ட்ரெஸ்னால பாதிக்கப்படுறனால சிலருக்கு வயிற்று வலி ஏற்படும். ஸோ இது மாதிரி மனதளவில் ஏற்படக்கூடிய பாதிப்பு உடலில் வந்து தெரியப்படுத்தும் சில வழிகள் மூலமாக. அதை பற்றி படிக்கிறது தான் சோமேட்டிக் மெடிசன் அப்படின்றது. ஸோ அதில் ஜார்ஜ் எலெங்கலுக்கு இந்த காலகட்டத்தில் அதிக ஆர்வம் இருந்தது. இதுக்கிடையில் தான் 1942 ஆண்டு ஜான் ரமானோ அவருக்கு வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சின்சினாட்டியில் அங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காட்ரி மனநல மருத்துவத்துறையினுடைய சேர்மன் அப்படின்ற பதவி கிடைச்சிது. ஸோ அவர் வந்து 1942 ஆண்டு அங்கே போனாங்க. ஸோ அவரை பின்தொடர்ந்து அந்த ஜான் ரமானோ ஜார்ஜ் எலெங்கலையும் வந்து அழைச்சாங்க. இதனால இவர் வந்து ரிசர்ச் ஃபெல்லோஷிப் இன் மெடிசனை ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் 1942 ஆண்டு முடிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி அதே பாஸ்டனில் இருக்கிற அந்த பிரிகம் அண்ட் உமன்ஸ் ஹாஸ்பிட்டலோடைய கிராஜுவேட் அசிஸ்டன்ட் இன் மெடிசன் அந்த பதவியையும் இவர் வந்து முடிச்சுக்கிறாங்க. முடிச்சுட்டு இந்த 1942 ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ஒஹாயோவில் இருக்கிற சின்சினாட்டிக்கு போய் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் சின்சினாட்டியோடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காட்ரியில் ஜார்ஜ் எலெங்கலும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி ஜார்ஜ் எலெங்கல் வந்து ஜான் ரமானோ கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் இணைஞ்சு 1943 ஆண்டு இந்த வார் சமயத்தில் வார் மெடிசன் அதை பற்றி இவங்க வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் 1939 to 1945 வரைக்கும் 2ஆம் உலகப் போர் நடந்து வந்தது. 2ஆம் உலகப் போரின் போது போரில் ஈடுபடக்கூடிய இராணுவ வீரர்கள் மனதளவிலையும் பாதிக்கப்பட்டு வந்தாங்க. ஸோ அதை பற்றிலாம் ஜார்ஜ் எலெங்கலும் ஜான் ரமானோ இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய ரிசர்ச்லாம் பண்ணாங்க. அதில் குறிப்பாக சிங்கப்பிள் ரியாக்ஷன்ஸ் டூரிங் simulated explore to high altitude in discompression சேம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை 1943 ஆண்டு இவங்க 2 பேரும் இணைஞ்சு வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா
ஸ்காட்டோமா பிளரிங் ஆஃப் விசன் அண்டு ஹெட்டேக் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு அஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டீகம்ப்ரஷன் சிக்னஸ் அப்படின்னு இந்த ஒரு ஒர்க்கையும் 1943ஆம் ஆண்டு ஜார்ஜ் எல் எங்கலும் ஜான் ரமானோ இவங்க 2 பேரும் சேர்ந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா 1944ஆம் ஆண்டு எ மைக்ரேன் லைஃப் சிண்ட்ரோம் காம்ப்ளிகேட்டிங் டீகம்ப்ரஸிங் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒருக்கு 1944ஆம் ஆண்டு இவங்க 2 பேரும் இணைஞ்சு வெளியிட்டாங்க, டீகம்ப்ரஷன் சிக்னஸ் அப்படின்னு. அதுக்கப்புறமா அதே 1944ஆம் ஆண்டு மறுபடியும் ஜார்ஜ் எல் எங்கலும் அந்த ஜான் ரமானோ அவங்க 2 பேரும் சேர்ந்து அதே டைட்டில் அதே ஒரு ஒர்க்கை அதே 1944ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. அதாவது எ மைக்ரேன் லைஃப் சிண்ட்ரோம் காம்ப்ளிகேட்டிங் டீகம்ப்ரஷன் சிக்னஸ் கிளினிக்கல் அண்டு எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃப் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க்கை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா ஜார்ஜ் எல் எங்கலும் அதே ஜான் ரமானோவும் அதே 1944ஆம் ஆண்டு இன்னொரு ரிசர்ச் ஆர்டிக்கல் எழுதினாங்க. அது வந்து ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஃபெட்டிக் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஒர்க்கை எழுதினாங்க. ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஃபெட்டிக் அஸ் இல்லிஸ்ட்ரேட்டட் பை எக்ஸ்பீரியன்சஸ் இன் டீகம்ப்ரஷன் சேம்பர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஒர்க்கை வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் 1945ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் முடிவடைஞ்சது. இது ஒரு பக்கம் இருக்கு. 1946ஆம் ஆண்டு ஜான் ரமானோக்கு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய நியூயார்க்கில் இருக்கிற ராச்செஸ்டர் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் ராச்செஸ்டர் மெடிக்கல் சென்டரில் ஒரு வேலை வந்து அங்கே வந்து சைக்கியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சின்சினாட்டியிலேருந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ராச்செஸ்டர் மெடிக்கல் சென்டருக்கு கிளம்புறாங்க. அவர் போன பிறகு அதே 1946ஆம் ஆண்டு அவர் வந்து ஜார்ஜ் எல் எங்கலை வந்து இன்வைட் பண்ணி அழைக்கிறாங்க. ஸோ ஜார்ஜ் எல் எங்கலும் யூனிவர்சிட்டி ஆஃப் சின்சினாட்டியிலேருந்து விலகி யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ஒஹாயோவில் இருக்கிற சின்சினாட்டியிலேருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற ராச்செஸ்டருக்கு 1946ஆம் ஆண்டு போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் ராச்செஸ்டர் மெடிக்கல் சென்டரோடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காட்ரியிலையும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிசன் 2 டிபார்ட்மெண்ட்ஸில் ஜார்ஜ் எல் எங்கல் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக மெடிக்கல் சைக்காட்ரிக் லியசான் சர்வீஸ் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஒன்று ஜார்ஜ் எல் எங்கல் வந்து உருவாக்கினாங்க. அதனுடைய டைரக்டராக ஜார்ஜ் எல் எங்கலே நியமிக்கப்பட்டாங்க. அதாவது மெடிக்கல் சைக்காட்ரிக் லியசான் சர்வீஸ் ஸ்டாஃப் குரூப் அப்படின்றது வந்து ஒரு குரூப். இது வந்து மருத்துவத்தையும் மனநல மருத்துவத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஒரு குரூப்பு அதில் ஜார்ஜ் எல் எங்கல் வந்து அதனுடைய டைரக்டராக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா ஜார்ஜ் எல் எங்கல் வந்து பெயிண்டிங் பற்றி ரிசர்ச் பண்ணாங்க. அதை பற்றி ரிசர்ச் பண்ணி வந்தாங்க. அதுக்கப்புறம் 1950ஆம் ஆண்டு ஜார்ஜ் எல் எங்கல் வந்து பெயிண்டிங் அப்படின்னு சொல்லி பெயிண்டிங் ஃபிசியலாஜிக்கல் அண்டு சைக்கலாஜிக்கல் கன்சிடரேஷன்ஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதி வெளியிட்டாங்க. இந்த நிலையில் தான் துரதிர்ஷ்டவசமாக அதே 1950ஆம் ஆண்டு ஜூன் 22 அன்னைக்கு ஜார்ஜ் எல் எங்கலுடைய அம்மாவான எஸ்டர் இ லிப்மன் எங்கல் வந்து அவங்களுடைய 70 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா ஜார்ஜ் எல் எங்கலுடைய அம்மா 1880ஆம் ஆண்டு ஏப்ரல் 17 அன்னைக்கு பிறந்திருந்தாங்க. இவருடைய அப்பாவை விட அவங்க கிட்டத்தட்ட 10-10.5 வயசு வந்து கம்மியாக இருந்தாங்க. அவங்க 1950 ஜூன் 22 அன்னைக்கு அவங்களுடைய 70 வயதில் இறந்து போனாங்க. இதுவும் ஜார்ஜ் எல் எங்கலுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட இன்னொரு இழப்பாக இருந்தது. ஆனால் இந்த இழப்பெல்லாம் கடந்து ஜார்ஜ் எல் எங்கல் வந்து சோமேட்டிக் மெடிசனில் நிறைய ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் மோனிகா அப்படின்னு சொல்லி ஒரு கேர்ள், ஒரு சின்ன பெண் 1953ஆம் ஆண்டு பிறந்தாங்க. பிறந்த உடனே அவங்களுடைய எமோஷன், அவங்களுடைய ரிலேஷன்ஷிப், அவங்களுடைய மற்ற விஷயங்கள் எல்லாம் அடிப்படையாக கொண்டு அவங்களுடைய மனசும் அவங்களுடைய உடல் நலம் அதில் வந்து எந்த மாதிரியான தாக்கம் ஏற்படுது அப்படின்னு ஜார்ஜ் எல் எங்கலும் ஃப்ரான்ஸ் ரைட்ஸ்மேன் அப்படின்னு ஒரு நபர், இவங்க 2 பேரும் வந்து ஒரு ஆராய்ச்சி 1953ஆம் ஆண்டு தொடங்குறாங்க. அதுதான் மோனிகா ப்ராஜெக்ட் அப்படின்னு அந்த பேர்லேயே தொடங்கினாங்க. ஸோ தொடங்கி அந்த மோனிகா அப்படின்ற அந்த கேர்ள் அவங்களுடைய எமோஷன், ரிலேஷன்ஷிப் அதை அடிப்படையாக கொண்டு அவங்களுடைய உடல் நலம் எவ்வாறு வந்து பாதிக்கப்படுது அப்படின்ற பற்றி ஜார்ஜ் எல் எங்கலும் அந்த ஃப்ராங்க் ரைட்ஸ்மேனும் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி ஜார்ஜ் எல் எங்கல் வந்து தொடர்ச்சியாக இது போன்ற ஆய்வுகளில் இந்த காலகட்டத்தில் இவர் வந்து ஈடுபட்டாங்க. அதே மாதிரி எக்கச்சக்கமான ரிசர்ச் பேப்பர்ஸை இவர் எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அதனுடைய ஒரு மெம்பராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதே மாதிரி அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் அதனுடைய ஒரு மெம்பராகவும் ஜார்ஜ் எல் எங்கல் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் 1960 காலகட்டத்திலையும் ஜார்ஜ் எல் எங்கல் வந்து தொடர்ந்து இவருடைய ரிசர்ச் ஒர்க்கை பண்ணாங்க. அதில் குறிப்பாக 1962ஆம் ஆண்டு பெயிண்டிங் அப்படின்னு ஒரு புக்கை எழுதி இவர் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா சைக்கலாஜிக்கல்
சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட் இன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதி 1962ஆம் ஆண்டே ஜார்ஜ் எல் எங்கல் வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா 1963ஆம் ஆண்டு ஜூலை 3 அன்னைக்கு ஜார்ஜ் எல் எங்கலுடைய ட்வின் பிரதரான ஃப்ராங்க் லிப்மன் எங்கல் அவர் வந்து அவருடைய 49 வயசில் இறந்து போயிடுறாங்க. ஸோ ஜார்ஜ் எல் எங்கலோட கூட பிறந்தவர், அப்படியே இவர் பிறந்த 1913 டிசம்பர் 10 அன்னைக்கு பிறந்தவர் தான். அவர் 1963 ஜூலை 3 அன்னைக்கு அவருடைய 49 வயசில் ஃப்ராங்க் லிப்மன் எங்கல் அப்படின்ற ஜார்ஜ் எல் எங்கலுடைய அந்த ட்வின் பிரதர் வந்து ஒரு மருத்துவராக இருந்த போதே இறந்து போனாங்க. இது வந்து இவருடைய அப்பா அம்மாவினுடைய இழப்பை விட பெரிய இழப்பாக ஜார்ஜ் எல் எங்கல் வந்து பார்த்தாங்க. ஏன்னா கூடவே பிறந்து கூடவே வளர்ந்து கூடவே படித்து அவ்வளோ விஷயம் பண்ணார். ஸோ அவர் வந்து இறந்தது ஜார்ஜ் எல் எங்கல்னால பெருசாக வந்து ஏற்றுக்க முடியல. அதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு, குறிப்பாக 1965க்கு பிறகு தான் ஜார்ஜ் எல் எங்கலே ஓரளவுக்கு அந்த இழப்பில் இருந்தெல்லாம் மீண்டு வந்திருந்தாங்க. இதுக்கப்புறமா ஜார்ஜ் எல் எங்கல் வந்து மீண்டும் நிறைய ரிசர்ச் ஒர்க்கில் வந்து ஈடுபட்டாங்க. அதில் குறிப்பாக ஜார்ஜ் எல் எங்கல் வந்து வில்லியம் எல் மோர்கன் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் கூட இணைஞ்சு ஒரு முக்கியமான த கிளினிக்கல் அப்ரோச் டு த பேஷண்ட் அப்படின்னு ஒரு ஒர்க்கை எழுதி 1969ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா அதே வில்லியம் எல் மோர்கன் கூட இணைஞ்சு ஜார்ஜ் எல் எங்கல் வந்து 1973ஆம் ஆண்டு த இன்டர்வியூவிங் பேஷண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதி வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா ஜார்ஜ் எல் எங்கல் வந்து ஒரு புதிய வகையான இந்த மனநல மருத்துவம் அதில் குறிப்பாக வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் நலம், அவங்க வந்து உடல் நலமாக இருக்கிறாங்களா இல்லைனா உடல்நல குறைபாடோடு இருக்கிறாங்களா அப்படின்றத கண்டறியறதுக்குண்டான ஒரு வேவை வந்து ஒரு முறையை வந்து ஜார்ஜ் எல் எங்கல் வந்து உருவாக்கினாங்க. அதை வந்து 1977ஆம் ஆண்டு பயோசைக்கோ சோசியல் மாடல் அப்படின்ற பேரில் இவர் வந்து அதை உருவாக்கினாங்க. அதுக்காக இவர் வந்து 1977ஆம் ஆண்டு The Need for a New Medical Model, a Challenge for a Biomedicine அப்படின்னு ஒரு புக்கை 1977ஆம் ஆண்டு ஜார்ஜ் எல் எங்கல் வந்து வெளியிட்டாங்க. அதில் தான் இந்த பயோசைக்கோ சோசியல் மாடலை வந்து இவர் அறிமுகப்படுத்தினாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொரு மனிதர்களினுடைய பயாலஜிக்கல் ஃபேக்டர், அதாவது அவங்களுடைய ஜெனட்டிக் மரபியல், அது மாதிரி அவங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த், அதுக்கப்புறமா வந்து சைக்கோ அப்படின்னா சைக்காலஜிக்கலாக சொல்லும்போது அவங்களுடைய தாட்ஸ், அவங்களுடைய எமோஷன்ஸ், அதுக்கப்புறமா சோசியல் ஃபேக்டர் அப்படின்னா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப், அவங்களுடைய உறவினர்கள், அவங்க மத்தியில் அவங்களுடைய ஸ்டேட்டஸ். ஸோ இந்த 3 அடிப்படையாக கொண்டு பயாலஜிக்கல், சைக்கலாஜிக்கல் அண்டு சோசியல், இந்த 3 காரணிகளை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு மனிதர்களினுடைய அந்த உடல் நலம் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ பயாலஜிக்கல் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் யாராவதுடைய முன்னோர்கள் வந்து டயபெட்டிஸ்னால் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அது ஜெனட்டிக் ரீதியாக அந்த நபர்களுக்கும் வந்து ஏற்படும். அதே மாதிரி சைக்கலாஜிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எமோஷ்னலாக ஏதாவது பிரச்சனையை அனுபவிச்சாங்கன்னா அவங்களுடைய உடலில் பாதிப்புகள் ஏற்படும். அதுக்கப்புறம் சோசியல் ரீதியாக அவங்களுடைய உறவுகளில் ஏதாவது பிரச்சனை வருது, அதே மாதிரி அவங்களுடைய உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் படிப்படியாக வந்து அது மனசை வந்து பாதித்து உடலை வந்து பாதிக்கும். ஸோ இதுதான் வந்து பயாலஜிக்கல், சைக்கலாஜிக்கல், சோசியல், இந்த 3 ஃபேக்டர்ஸ் இது உள்ளடங்கியது தான் பயோசைக்கோ சோசியல் மாடல் அப்படின்னு சொல்லி அதை ஜார்ஜ் எல் எங்கல் வந்து உருவாக்கியிருந்தாங்க. இதுக்கிடையில் 1978ஆம் ஆண்டு ஜார்ஜ் எல் எங்கலுடைய 1978 செப்டம்பர் மாதம் ஜார்ஜ் எல் எங்கலுடைய எல்டர் பிரதரான லூயிஸ் எல் எங்கல் அவர் வந்து இறந்து போகிறாங்க. அதாவது ஜார்ஜ் எல் எங்கல் வந்து இவருடைய வீட்டில் மொத்தமாக 3 மகன்கள் இவருடைய அப்பா அம்மாவுக்கு. ஃபஸ்ட்டு 1909 செப்டம்பர் 2 அன்னைக்கு இந்த லூயிஸ் எல் எங்கல் அப்படின்ற ஜார்ஜ் எல் எங்கலுடைய மூத்த சகோதரன் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் 1913 ஜார்ஜ் எல் எங்கலும் ஃப்ராங்க் லிப்மன் எங்கலும் வந்து பிறந்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் இவருடைய பர்சனல் லைஃப். இதுவும் வந்து ஜார்ஜ் எல் எங்கலுடைய வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய இழப்பு தான். ஆனால் இதை கடந்தும் ஜார்ஜ் எல் எங்கல் வந்து ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1979ஆம் ஆண்டு இவருடைய 65-66 வயசில் ஜார்ஜ் எல் எங்கல் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ராச்செஸ்டர் மெடிக்கல் சென்டரில் சைக்கோசோமேட்டிக் மெடிசன் அதை வந்து பெரிய அளவில் டெவலப் பண்ணி டீச் பண்ணி அதிலிருந்து இவர் வந்து ரிட்டையர் ஆனாங்க. குறிப்பாக அதனுடைய மெடிக்கல் சைக்கியாட்ரிக் லியசான் குரூப் அங்கேருந்து அதனுடைய டைரக்டர் அப்படின்ற பொறுப்பில் இருந்து 1979 ஜார்ஜ் எல் எங்கல் வந்து ரிட்டையர் ஆனாங்க. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா
ஜார்ஜ் எல் எங்கல் வந்து 1980ஆம் ஆண்டு த கிளினிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் தி பயோசைக்கோசோசியல் மாடல் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதி வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் 1980களுக்கு பிறகும் ஜார்ஜ் எல் எங்கல் வந்து தொடர்ச்சியாக எக்கச்சக்கமான குறிப்பாக 300க்கும் மேற்பட்ட ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் அந்த காலகட்டத்தில் 1990கள் காலகட்டத்திலலாம் ஜார்ஜ் எல் எங்கல் வந்து எழுதியிருந்தாங்க. இதே காலகட்டத்தில் அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ், அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் அவங்க தரப்பில் இருந்தெல்லாம் ஜார்ஜ் எல் எங்கல் வந்து நிறைய கௌரவங்களை பெற்றாங்க. அதே மாதிரி அமெரிக்கன் சைக்கோசோமேட்டிக் அசோசியேஷன் அதில் இவர் ஒரு மெம்பராக இருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த அமெரிக்கன் சைக்கோசோமேட்டிக் மெடிசனுக்கு உண்டான ஒரு ஜேர்னல் ஒன்று இருந்தது, சைக்கோசோமேட்டிக் மெடிசன் அப்படின்னு. அந்த ஜேர்னலுடைய ஒரு எடிட்டராக கூட ஜார்ஜ் எல் எங்கல் வந்து இந்த காலகட்டத்தில் பணிபுரிஞ்சிருந்தாங்க. இதுக்கிடையில் தான் 1998ஆம் ஆண்டு ஜார்ஜ் எல் எங்கலுடைய மனைவியான எவலின் ஜே லிப்மன் எங்கல் அவங்க வந்து இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து ஜார்ஜ் எல் எங்கல் வந்து ஹார்ட் ஃபெயிலியர்னால இருதய செயலிழப்பின் காரணமாக 1999ஆம் ஆண்டு இவருடைய 85 வயசில் ஜார்ஜ் எல் எங்கல் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 1999ஆம் ஆண்டு ஜார்ஜ் எல் எங்கல் வந்து நவம்பர் 26 அன்னைக்கு இவருடைய 85 வயசில் இறந்து போகிறாங்க. ஸோ ஜார்ஜ் எல் எங்கல் 1999 நவம்பர் 26 அன்னைக்கு இவருடைய 85 வயசில் இறந்து போயிட்டாலும் ஜார்ஜ் எல் எங்கல்னால அந்த சைக்கோசோமேட்டிக் மெடிசனுக்கு ஆற்றப்பட்ட பங்களிப்பு, அதுக்கப்புறமா பயோசைக்கோசோசியல் மாடலை உருவாக்கினதில் இவர் பண்ண விஷயங்கள் அப்படின்னு இதெல்லாமே வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து போற்றப்படுது. குறிப்பாக இவருடைய இறப்பின் பிறகு இவருடைய ரிசர்ச் பேப்பர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் 2003ஆம் ஆண்டு ஜார்ஜ் எல் எங்கல் தரப்பிலிருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ராச்செஸ்டருக்கு ஒப்படைக்கப்பட்டது இவருடைய இறப்பின் பிறகு. ஸோ ஜார்ஜ் எல் எங்கல் வந்து வாழ்ந்தது மறைஞ்சதெல்லாம் ஒரு பெரிய ஒரு லெகசி. அந்த சைக்கோசோமேட்டிக் மெடிசனை வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ராச்செஸ்டர் மெடிக்கல் சென்டரில் பிரபலப்படுத்தினாங்க. பயோசைக்கோசோசியல் மாடல் அப்படின்னு ஒரு மாடலை உருவாக்கி ஒவ்வொரு மனிதர்களினுடைய உடல்நல பிரச்சனைகள் அல்லது அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறது அதுக்கு இந்த 3 ஃபேக்டர்ஸ் தான் முக்கிய காரணம் அப்படின்றத ஜார்ஜ் எல் எங்கல் வந்து சொல்லி அந்த பயோசைக்கோசோசியல் மாடலை உருவாக்கியிருந்தாங்க. ஸோ இப்படி இவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுத்த ஜார்ஜ் எல் எங்கல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.